இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஃப்ராட் கால்ஸ்ல நெறையவே அஃபெக்ட் ஆயிருப்போம். இன்ஃபாக்ட் நெறைய பேர் நெறைய காசெல்லாம் கூட இழந்திருப்போம். எது வந்து உண்மையாவே ஸ்பாம் காலு, இல்ல உண்மையாவே வந்து பேங்க் கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே வந்து கிளெவரா இப்ப இருக்கக்கூடிய ஆன்லைன் டெக்ஸ் அதாவது ஹேக்கர்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளுமே எதுடா உண்மை? உண்மையாவே பேங்க் கிட்ட இருந்தா கால் வருதா? இல்ல இது ஒரு ஸ்பாம் காலா? இல்ல எதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். ஆனா இது வந்து ஸ்பாம் கால் தான் அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது உண்மையாவே பேங்க் கிட்ட இருந்து தான் வந்து கால் வருது அப்படின்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக ஒரு நியூ பாலிசியை வந்து நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பாலிசி, அது ஈஸியா எப்படி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபோ பத்தியும், இதுக்கப்புறம் வந்து நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணா அதுக்கு எவ்வளவு ஃபைன் போடுறாங்க அப்படின்ற இன்ஃபோஸ் பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ஃபோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் இல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து ஒரு வீடியோ கொடுக்குறோம். இது இன்ஃபோ 366. நம்ம நாட்டில் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஃப்ராட் கால்ஸ் மூலயமா நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கனால நம்ம கவர்மெண்ட் வந்து புதுசாக ஒரு நம்பர் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேங்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு டேர்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, இதுக்கப்புறம் பேங்க் எல்லாருமே எல்லா அஃபிஷியல் பேங்க்ஸுமே கஸ்டமர்ஸ்க்கு வந்து கால் பண்ண போகிறாங்க, அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு கால் பண்ண போகிறாங்க அப்படின்னா 160 and 161 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ்ல இருந்து தான் கால் பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஈஸியா வந்து இது பேங்க் கால் தான், இது பேங்க் கிட்ட இருந்து வர அஃபிஷியல் கால்ஸ் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். இதுலயுமே அந்த 160 அப்படின்ற ஸ்டார்டிங் நம்பர்ல இருந்து நம்மளுக்கு கால் வருது அப்படின்னா அது நம்ம பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பர்சனல் டீடைல்ஸ், ஓடிபி இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்காக கால் பண்ணுவாங்க. இப்போ இதுதான் பெரிய டாஸ்காவே இருக்கும். நிறைய ஸ்பாம் கால், ஆன்லைன் ஃப்ராட் கால்ஸ்ல வந்து கால் பண்ணி நாங்க இந்த பேங்க்ல இருந்து கால் பண்றோம், உங்க ஓடிபி நம்பர் வந்திருக்கும், ஷேர் பண்ணுங்க, இல்ல இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, அதுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அதை வந்து பயங்கரமா ஸ்டாப் பண்ண முடியும் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கனால. அடுத்து 161 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ல இருந்து பேங்க் கிட்ட இருந்து நம்மளுக்கு கால் வருது அப்படின்னா அது வந்து ப்ரொமோஷனல் கால்ஸ், அதாவது லோன் வாங்கிக்கோங்க, கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, இந்த பேங்கை பத்தி ப்ரொமோட் பண்றதுக்காக சில கால்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கால்ஸ்லாம் இந்த 16 நம்பர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர்ல இருந்து பேங்க் கிட்ட இருந்து நம்மளுக்கு கால் வரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த 160 and 161 இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தா மட்டும்தான் அது அஃபிஷியலா பேங்க் கிட்ட இருந்து வர கால்ஸ். அதை தாண்டி வேற ஏதாவது நம்பர்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்பர்ஸ்ல இருந்து கால் வருதுன்னா நீங்க தாராளமா அது ஸ்பாம் கால் அப்படின்றத டிடெக்ட் பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல்ஸையோ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பேங்க் டீடைல்ஸை ஷேர் பண்ணாம இருந்தாலே நம்மளால இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ராட் கால்ஸ்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். இந்த விஷயத்த கவர்மெண்ட் கொண்டு வந்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு எந்தெந்த விஷயத்த வயலேட் பண்ணால் எவ்வளோ ஃபைன் போடுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்பீடிங்கில் போய் மாட்டினீங்க அப்படின்னா 2000 ரூபாய் ஃபைன் கட்டணும். அதுவும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா 5000 ரூபாய் ஃபைன் கட்டணும். இதெல்லாம் தாண்டி நோ பார்க்கிங் ஏரியா ஜோனில் வந்து பார்க் பண்ணீங்க, அதுவும் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி நோ பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணி மாட்டினீங்க அப்படின்னா 500 rupees பே பண்ணணும். அகெயின் ரிப்பீட்டடாக வந்து செகண்ட் டைமும் மாட்டுறீங்க அப்படின்னா நோ பார்க்கிங் ஏரியா ஜோனில் பார்க் பண்ணி 1500 rupees வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் கட்டணும். இதெல்லாம் தாண்டி யூஸ்வலாக ஹெல்மெட் போடலன்னா வந்து 1000 rupees ஃபைன். இப்போலாம் 2 பேருமே வந்து ஹெல்மெட் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த 2 பேருமே ஹெல்மெட் போடணும் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வரப்ப எல்லாருமே இதெல்லாம் கொஞ்ச நாள் இப்படி தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போல்லாம் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து முனையிலே மடக்கி பிடிக்கிறனால 2 பேரும் ஹெல்மெட் போடுறது அப்படின்றதுமே கேஷுவல் ஆயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி ட்ரிபிள்ஸ் போனாலுமே 1000 rupees வந்து ஃபைன் போடுவாங்க. அதே மாதிரி சீட் பெல்ட் போடலனாலும் நீங்கள் 1000 rupees வந்து ஃபைன் கட்டணும். இதெல்லாம் தாண்டி உங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்கு வந்து பக்கத்து தானே கொஞ்சம் கிட்ட தான் போயிட்டு வரோம் அப்படின்னு வண்டியை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக வந்து 25000 ரூபாய் ஃபைன் கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ உங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்குலாம் லைசன்ஸ் இன்னும் 18 வயசு ஆகலை, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 25000 ரூபாய் ஃபைன்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஸ் ஓட்டுறது, கார் ரேஸு, பைக் ரேஸு, ஆட்டோ ரேஸ் அப்படின்னு எந்த ஒரு ரேசிங் பண்ணாலுமே, இல்லீகல் ரேசிங் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் டைம் மாட்டினீங்க அந்த மாதிரி ரேசிங் பண்ணி அப்படின்னா 5000 ரூபாய் ஃபைன் கட்டணும். அதே செகண்ட் டைமும் வந்து ரேசிங் பண்ணி மாட்டினீங்க அப்படின்னா 10000 ரூபாய்
ரூபாய் ஃபைன் கட்டணும். இது மட்டும் இல்லாம ட்ரங்க் அண்ட் டிரைவிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் நீங்க ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணாம டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஃபைன்ஸ்லேருந்து நம்மளால எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம Info366 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Divya.